மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்ம கையில இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஸ்விக்கி ஆர்டர், ஒரு ட்ரெஸ், 2-3 தேவையில்லாத செலவு, அவ்வளவுதான். 1000 ரூபாய் காணாம போயிடும். ஆனா அதே 1000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டில சேமிச்சா 5 வருஷம் முடியும் போது நம்ம போட்ட பணம் மட்டும் 60,000 ரூபாய், அதோட வட்டியும் சேர்ந்து 71,000 ரூபாய்க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி கணக்கு போட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம எவ்வளவு பணம் கெட்டுறோம்னு பாருங்க. 1000 ரூபாய் அப்படின்னா 60 மாசம், அதாவது 5 வருஷத்துக்கு 60 மாசம். அப்போ மொத்தம் 60,000 ரூபாய். அதாவது நம்முடைய பாக்கெட்ல இருந்து போற மொத்த பணம் 60,000 ரூபாய். ஆனா ஆர்டிக்கு வட்டி கிடைக்குது. இப்போ இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல நேஷனல் சேவிங்ஸ் ஆர்டிக்கு 6.7% வருஷத்துக்கு வட்டி, குவார்டர்லி காம்பவுண்டிங்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால 5 வருஷம் முடிவுல 60,000 மட்டும் திரும்ப வராது. 71,000 ரூபாய் அளவுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரலாம். அதாவது 11,000க்கும் மேலான தொகை நம்முடைய சேமிப்புக்கு மேலாக சேரும். ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் காலத்துக்கு காலம் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மதுரையில இருக்கிற லக்ஷ்மிக்கு 4 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்பவே பெரிய அமௌண்ட் என்னால சேமிக்க முடியாது. ஆனா குழந்தைக்கு 9 வயசு ஆகும்போது ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொஞ்சம் பணம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? சேலரி வந்த உடனே 1000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டில போட்டுறாங்க. 1000 ரூபாய் ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு நாளைக்கு பிரிச்சு பார்த்தா 33 ரூபாய். ஒரு நாளைக்கு 33 ரூபாய் ஒதுக்குற பழக்கம் 5 வருஷம் தொடர்ந்து செஞ்சா 71,000 பிளஸ் கார்பஸ். இதுதான் ஸ்மால் சேவிங்ஸோட பவர். 1000 ரூபாய் மட்டும் தான் போடணுமா? இல்ல, உங்களால 2000 ரூபாய் சேமிக்க முடிஞ்சா 2000 ரூபாய் போடலாம். அதாவது 2000 ரூபாய் இன்டூ 60 மாசம் அப்படின்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 1,20,000 ரூபாய். 3000 ரூபாய் அப்படின்னா இன்டூ 60 மாசத்துக்கு 1,80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் தனியா சேரும். அதனால அமௌண்ட் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெகுலரா சேமிக்கிற டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். சரி கணக்கம்மா, யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்? ஒரு அடல்ட் தனியாகவும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது. மைனர் குழந்தைகளுக்காக கார்டியன் அக்கௌண்ட் ஓபன் செய்யவும் வசதி இருக்குது. மினிமம் மந்த்லி டெபாசிட்டா 100 ரூபாய், அதுக்கு மேல 10 ரூபாய் மல்டிபிள்ஸ்ல செலுத்தலாம். பொதுவா ஆர்டி டென்யூர் 5 இயர்ஸ் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்டின்னா ஒரு மாசம் போட்டுட்டு அடுத்த 2 மாசம் மறந்துடுற ஸ்கீம் கிடையாது. மந்த்லி சேவிங் டிசிப்ளின் வேண்டும். டியூ டேட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் செலுத்தலனா டிஃபால்ட் சார்ஜ் வரலாம். அதனால சேலரி வந்தோடனே சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? 1000 ரூபாய் தானே, அடுத்த மாசம் சேமிக்கலாம்னு நினைப்போம். அடுத்த மாசமும் அதே டயலாக் தான். 1000 ரூபாய் சின்ன அமௌண்டா தெரியலாம். ஆனா 1000 ரூபாய் இன்டூ 60 மாசத்துக்கு 60,000 ரூபாய். அதோட வட்டியும் சேர்ந்தா இன்னும் அதிகம். அதனால பெரிய சம்பளம் வந்த பிறகு சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு காத்திருக்காதீங்க. சின்ன அமௌண்டா இருந்தாலும் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். உங்களால மாசம் எவ்வளவு ஆடி போட முடியும்? 500, 1000 ரூபாய், 2000 ரூபாய், இல்ல 5000 ரூபாவா? காமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இன்னொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுங்க.